வணக்கம். ஃபோர்சஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாகை மாவட்டம் ஒரத்தூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் செவிலியர் பற்றாக்குறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம். உயரிய மருத்துவ வசதிகள் இல்லாததால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக புகார். கடலூர் மாவட்டம் நாராயணபுரம் கிராமத்திற்கு சுடுகாட்டு பாதை இல்லாததால் பொதுமக்கள் அவதி. நீர்வழி வாய்க்கால் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட முதியவரால் பரபரப்பு. அனுமதியில்லாமல் தனது இடத்தை எப்படி பத்திரப்பதிவு செய்தீர்கள் என்று சரமாரி கேள்வி. தஞ்சாவூர் அருகே பள்ளியில் குடிநீர் வசதி இல்லாததால் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து தண்ணீரை எடுத்து வரும் மாணவர்கள். பள்ளிக்கு உரிய அடிப்படை வசதிகள் செய்து தர கோரிக்கை. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற கோயில்களில் வெகு விமரிசையாக குடமுழுக்கு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். திருப்பத்தூர் பள்ளியில் கரையான் அரித்தபடி கிடக்கும் பல்லாயிரக்கணக்கான பாட நோட்டுகள். விவரிக்கிறது ஒரு செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நாகை மாவட்டம் ஒரத்தூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் செவிலியர் பற்றாக்குறையை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒரத்தூர் கிராமத்தில் 360 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நவீன வசதிகளுடன் 700 படுக்கைகளுடன் கூடிய புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கடந்த 2024ஆம் ஆண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் செவிலியர்களை நியமிக்காமல் அங்கு பயிலும் பயிற்சி மருத்துவ மாணவர்களை வைத்தே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதால் நோயாளிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருந்த போதிலும் எந்த உயரிய மருத்துவ வசதிகளும் இல்லாமல் திருவாரூர், தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு நோயாளிகளை அனுப்பி வருவதால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் மருத்துவக் கல்லூரி முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று மருத்துவர் செவிலியர் காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும், எம்ஆர்ஐ ஸ்கேன் உள்ளிட்ட உயர் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் நாராயணபுரம் கிராமத்திற்கு சுடுகாட்டு பாதை அமைக்க விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாராயணபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் சுடுகாட்டு பாதை கேட்டு பல ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வந்தனர். இது தொடர்பான செய்தி மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட நிலையில் அப்பகுதி மக்களை அழைத்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் சுடுகாட்டுக்கு எந்த வழி கொடுத்தாலும் சரி என்று கூறிய நிலையில் தென்னம்பாக்கம் மற்றும் ராசாபாளையம் கிராம மக்கள் பாதை தர மறுப்பு தெரிவிப்பதால் பேச்சுவார்த்தையில் உரிய உடன்பாடு எட்டப்படவில்லை என்று நாராயணபுரம் கிராம மக்கள் தெரிவித்தனர். மேலும் அக்கிராமத்தில் உள்ள நீர்வழி வாய்க்கால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்த நிலையில் அதிகாரிகள் அதற்கு அலட்சியமாக பதிலளித்ததாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் வட்டாட்சியர் உரிய நடவடிக்கை எடுத்து சுடுகாட்டு பாதை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா நாங்க சுடுகாட்டு பாதையாக இந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் போராட்டம் நிறைய நடத்தியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறைய தாசில்தார் மாறிட்டாங்க. அதனால இன்னைக்கும் இது எந்த முடிவும் எட்டப்படாம தோல்வி அடைந்த நிலையிலே தான் நாங்கள் கருதுகிறோம். அரசு அதிகாரி நினைச்சா இந்த வழி எடுத்து கொடுத்து எங்களுக்கு சுடுகாட்டு பாதை அமைச்சு தரலாம். ஆனா அரசு அதிகாரி இதுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டாங்க. அவங்க சுடுகாட்டு பாதையை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்க கூட ஒத்து போய் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க.
ராமநாதபுரத்தில் 80 வயது முதியவர் தனது தள்ளாத வயதிலும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 80 வயது முதியவர் குப்பை பிச்சை என்பவருக்கு சொந்தமான 1 ஏக்கர் 20 சென்ட் பூர்வீக சொத்தை அவரது பேரன் தில்லை ராம்குமார் என்பவர் சாட்சி கையெழுத்து போட வேண்டும் என்று பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். அப்பொழுது முதியவரின் அறியாமையை பயன்படுத்தி அவரது இடத்தை பவர் பத்திரமாக பதிவு செய்துள்ளார். இதனை அறிந்த முதியவர் ராமநாதபுரம் பத்திரப்பதிவாளரிடம் புகார் அளித்தது மட்டுமல்லாமல் ஆன்லைனிலும் பதிவு செய்துள்ள நிலையில் 10 சென்ட் இடத்தை வேறு ஒருவருக்கு தில்லை ராம்குமார் கிரைய பத்திரம் செய்துள்ளது தெரியவந்தது. இதனால் ஆத்திரமடைந்த முதியவர் தன் மனைவி மற்றும் 2 மகள்களுடன் பத்திரப்பதிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு யாருக்கும் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்று புகார் அளித்தும் எப்படி பதிவு செய்தீர்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தஞ்சை அருகே பள்ளியில் குடிநீர் வசதியின்மையால் மாணவர்கள் 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தண்ணீர் எடுத்து வரும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. வீரசிங்கம்பேட்டை ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சுமார் 100 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியில் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தராததால் 1க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று பாத்திரங்களில் குடிநீர் கொண்டு வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் அப்பள்ளிக்கு உரிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று பெற்றோர், பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கோவில்களில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் உள்ள ஐராவத விநாயகர், சித்தி விநாயகர், பத்ரகாளியம்மன், திரௌபதியம்மன் கோவில்களின் குடமுழுக்கு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நெடுவாக்கோட்டை அருகே உள்ள அகஸ்தீஸ்வரர் சுவாமி கோவில் குடமுழுக்கு விழா விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கோவில் கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து அகஸ்தீஸ்வரர், காமாட்சியம்மன் உள்ளிட்ட அனைத்து சுவாமிகளுக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மதுரை அருகே 8 நாழி கிராமத்தில் உள்ள சிவசூரியம்மன் கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கை ஒட்டி சிவாச்சாரியார்கள் புனித நீரை கோபுர கலசங்களுக்கு ஊற்றி தீபாராதனை காண்பித்தனர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் அரியக்கமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஓம் சக்தி கோவில் குடமுழுக்கையொட்டி புனித நீர் கடங்களை சுமந்து வந்த சிவாச்சாரியார்கள் கோபுர கலசங்களில் ஊற்றி குடமுழுக்கு செய்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் போதிய பாதுகாப்பு இல்லாததால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர்.
தென்காசி மாவட்டத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான குற்றாலத்தில் தற்பொழுது சீசன் களைகட்டி வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது. இதனால் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீரானதால் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, புலியருவி, சிற்றருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இதனால் அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. இதற்கிடையே இன்றும் நாளையும் தொடர் விடுமுறை என்பதால் குற்றாலத்திற்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக அருவிக்கரைகள் முழுவதும் மக்கள் தலைகளாக காட்சியளித்து வருகிறது. ஆனால் அருவிக்கரை பகுதியில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தஞ்சாவூரில் நாட்டுப்புற கிராமிய கலைஞர்களின் கலை ஊர்வல நிகழ்ச்சியில் 800க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பல்வேறு வேடங்கள் அணிந்து ஊர்வலமாக சென்றனர். மத்திய அரசின் கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையத்தில் கடந்த 99 வாரங்களாக நாட்டுப்புற கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. இந்த நிகழ்வில் மாநிலம் முழுவதும் சுமார் 2000 கலைஞர்கள் பங்கேற்று நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை நடத்தி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியின் 100வது வாரத்தை முன்னிட்டு 800 கலைஞர்கள் பல்வேறு வேடங்களை அணிந்து தஞ்சாவூர் கருணாநிதி நகர் பகுதியில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு தென்னக பண்பாட்டு மையத்தை வந்தடைந்தனர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே மணல் கடத்தலில் ஈடுபட முயன்ற சமூக விரோதிகளை போலீசார் தேடி வருகின்றனர். 74 கிருஷ்ணாபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஏரியில் அரசு அனுமதியின்றி ஆற்று மணல் கடத்தப்படுவதாக கெங்கவல்லி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசாரை கண்டதும் மணல் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர். இதனையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட டிராக்டரை பறிமுதல் செய்த போலீசார் அதன் ஓட்டுநர் சண்முகம் மற்றும் வாகன உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மணலூரில் இயங்கி வரும் தமிழ்நாடு உணவு சேமிப்பு கிடங்கின் எதிரே சுமை தூக்குவோரின் மாநில பாதுகாப்பு சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்பொழுது இந்த உணவு கிடங்கில் இருந்து மாதத்திற்கு 1,50,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்களை அனுப்பி வைப்பதாகவும் பணி பாதுகாப்பு, மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட பல அம்ச கோரிக்கைகளை பலமுறை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்காததால் போராட்டத்தில் ஈடுபட்டதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் செண்டுமல்லி விலை கடும் வீழ்ச்சியை கண்டிருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வேப்பனப்பள்ளி, மகாராஜா கடை மற்றும் குருபரப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படும் செண்டுமல்லி பூக்கள் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது விளைச்சல் அதிகரித்த நிலையில் பூக்களின் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கிலோ 100 ரூபாய் வரை விலை போன செண்டுமல்லி தற்பொழுது கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் விரக்தியடைந்த விவசாயிகள் பூக்களை அறுவடை செய்யாமல் விட்டிருப்பதால் பூக்கள் செடியிலேயே வாடி வீணாகி வருகின்றன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பேரிடர் காலங்களில் பொதுமக்களை காப்பாற்றுவது குறித்து காவல்துறையினருக்கு பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டது. இதில் முதற்கட்டமாக சென்னையில் இருந்து வந்திருந்த தமிழ்நாடு கமாண்டோ பயிற்சி பள்ளியின் பயிற்சியாளர்கள் கல்லலில் உள்ள தெப்பக்குளத்தில் தேவக்கோட்டையைச் சேர்ந்த 60 காவலர்களுக்கு வெள்ளத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றுவது குறித்து பயிற்சி அளித்தனர்.
இந்த பயிற்சிகள் காவலர்களுக்கு வழங்கப்படுவதால் பேரிடர் காலங்களில் மீட்புக் குழு வருவதற்கு முன்பு மக்களை எளிதாக காப்பாற்ற முடியும் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்.